குருவே சரணம், குருவடி சரணம். திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் அய்யனாரை போற்றி வணங்கி, இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேயர்கள் தான் இங்கே அதிகமான நேயர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான 2ஆம் வீடான ரிஷப ராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீச நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வக்கர நிலைன்னு என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார், பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்களேன், 12:30 மணி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வக்ர நிலையில் தான் பயணம் செய்வார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். அப்புறம் வக்ர நிலை என்றால் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது, மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ரிஷப ராசிக்குள்ளேயே தான் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேயர்களும் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட, வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்க நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேச ராசி நேயர்களே, மேச ராசி நேயர்களுக்கு குரு வக்கர பயிற்சி மூலமாக குரு பகவான் வக்கர நிலையில் அடையும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மேச ராசி அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், மேசராசிக்காரங்களுக்கே தெரியும், நீங்கள் எதுக்கும் பயந்தவர்கள் அல்ல, எதையும் துணிந்து செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள். தலைமை பொறுப்புக்கு சரியான நபர்கள் என்றால் நீங்கள் தான். மற்றவர்களுடைய சுமையை சுமப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. மற்றவர்கள் மீது அதிக அன்பு வைக்க மாட்டீர்கள். அன்பு வைத்துவிட்டால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்களிடம் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு வேகமும் விவேகமும் உண்மையான பாசமும் உங்களிடம் எப்பொழுதும் இருக்கும். உங்களை பார்த்தா வெளியேந்து பார்க்கும்போது கோபக்காரன், முரட்டுத்தனமாக இருக்கான், எதையும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படின்னு வெளியிருப்பவர்கள் சொல்லலாம். ஆனால் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பை தெரிந்து கொண்ட யாருமே உங்களை அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இயற்கையாகவே உங்களுடைய பேச்சிலையும் நயம் இருக்கும், அன்பு இருக்கும், காதல் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக தெரியும் பொழுது கோபமாகவோ வேகமாகவோ காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய பேச்சாற்றலில் வந்துவிடும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு செயலாற்றல் கொண்ட உங்களுக்கு வருகிற குரு வக்கர பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் என பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி தான் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் விரயஸ்தான அதிபதின்னு சொல்லுவோம், 12ஆம் இடத்ததிபதி. இந்த இரண்டு பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து வக்கர நிலையில் செல்லும்பொழுது உங்களுடைய வேலையில் இடமாற்றத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக வேலையில் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு பெரிய ஒரு மாற்றம். என்ன விஷயத்துக்காக இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிச்சுன்னா நான் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் போயிடுவேன், நான் ஒரு நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்நோக்கி பயணிக்கிறீர்களோ
அந்த விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சரியான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க குரு பகவானின் ஆதரவு குரு வக்கர பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது. அதாவது பயணங்கள் மூலமாக எங்கே நீங்கள் பயணம் செல்வது மூலமாக வெளியூரோ அல்லது வெளி மாநிலங்களோ நீங்கள் பயணம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, தடைகளை விலக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள்லாம் குரு வக்கர பயிற்சி கொடுக்க போகிறார். திருமண தடைகள், திருமணத்துக்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பொருத்தம் இருக்க மாட்டேங்கி அல்லது பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்குறோம், எங்களுக்கு பொண்ணை பிடிக்க மாட்டேங்கி, இல்லை மாப்பிள்ளையை பிடிக்க மாட்டேங்கி, கேரக்டர் வாய்ஸாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிலாம் ஃபீல் பண்ணி தட்டி போய்கிட்டே இருக்குது திருமணத்தில், இதுக்கு ஒரு சரியான பாதை கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நமது மேசராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்றால், குரு பகவான் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வக்கர நிலையில் இருக்கிறார் என்றாலும் உங்களுடைய கோச்சார ரீதியாக குரு பகவான் இப்பொழுது வக்கரமாகும் பொழுது உங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சியில் தடைகள் விலகி உங்களுக்கேற்ற ஒரு துணைவியாரை, ஒரு கணவனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சுமந்துக்கிட்டே இருக்கும், இதை இறக்கி வச்சா நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்குள்ளே இருந்தால், அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அன்பை புரியாத ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சுமையாக இருந்தாலும் சரி, இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக ரிலாக்ஸாக கொஞ்சமாச்சும் மூச்சு விட்றேன்டா அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. வீடு இடமாற்றத்துக்கான முயற்சி எடுக்கேன், வீடு இடமாற்றமே அடைய முடியல, வீடு பால் காய்ச்சியாச்சு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல, அப்படிலாம் ஏதேனும் உங்களுக்கு சிந்தனைகள் இருந்தால் அந்த சிந்தனைகளை உடைத்தெறியுங்கள். உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு வேண்டிய பொருள், வேண்டிய இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் தரப்போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இரண்டாவது மேரேஜுக்காக காத்திருக்கும் நமது மேசராசி அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இந்த மேசராசியில் 2 டிபார்ட்மெண்ட் ரொம்ப சிறந்து விளங்க போகிறாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் டிபார்ட்மெண்ட் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பெற்று மேசராசிக்காரர்களில் யாரேனும் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குரிய அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல் பேங்க் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குற நமது மேசராசிக்காரங்களுக்கு பேங்க் துறையில் பணி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள். இப்போ வரையும் பார்த்திங்கன்னா நன்மையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கவனமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் கவனம் செலுத்த வேண்டும். பணம் அதிகமான முதலீடு செய்து எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டுட்டு அதை ப்ரோக்ராம் பண்ண பெருசாகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், கடன் வாங்கி அதை நம்ம எப்படியா முடிச்சாகணுங்கிற லட்சியம் நமக்கு ஏற்படும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே கடன் வாங்காமல் தப்பிப்பது எப்படி, கடன் வாங்காமல் இந்த பிரச்சனையை முடிப்பது எப்படி, அதற்கான சரியான பாதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அதுபோல் கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்துதுன்னு. ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த குறிப்பிட்ட 3-4 மாதத்துக்குள்ளே 2 முறையாவது சென்று வழிபாடு செய்து வாருங்கள். உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்கள் அருகில் இருக்கும் குரு பகவானை வெள்ளிக்கிழமை தோறும் மனசார வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதமும் உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கப்பட்டு மேசராசிக்காரர்கள் மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என குறிப்பிடுகிறது.